சென்னை திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி அடியுடைமன் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் மாசி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி அடியுடைமன் திருக்கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழா விநாயகர் உற்சவத்துடன் துவங்கிய நிலையில் கோவில் பிரகாரத்தில் கொடிமரத்துக்கு பூஜைகள் செய்து கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. முன்னதாக தியாகராஜ சந்தையில் கலசங்கள் வைத்து யாகங்கள் நடத்தப்பட்டன. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட தியாகராஜர் வடிவுடையம்மனை கேடயத்தில் அமர வைத்து சிவன் தாங்கிகள் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து கொடிமரம் அருகில் விநாயகர், சண்டிகேஸ்வர், வடிவுடையம்மன் மற்றும் தியாகராஜ சுவாமி முன்னிலையில் கொடிமரத்துக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கலச பூஜைகள் நிறைவு பெற்று கைலாய வாத்தியங்கள், சங்கநாதங்கள் முழங்க பரிவர்த்தனைகளுடன் புனித நீரை கொடிமரத்திற்கு ஊற்றி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்றிரவு விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய மாசி உற்சவம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பந்தபரி உற்சவத்துடன் 10 நாட்கள் மாசி பிரம்மோற்சவ விழா முடிவடையும். தினமும் உற்சவர் சந்திரசேகர் சிம்ம வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 16ஆம் தேதி சந்திரசேகரர் திருத்தேரு உற்சவம் மற்றும் 18ஆம் தேதி அருள்மிகு கல்யாண சுந்தரர் திருக்கல்யாண வைபவம் மாலை 63 நாயன்மார்கள் வீதி விழா வெகுமரிசையாக நடைபெறும். இதில் வெளி மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய இருப்பதால் 10 நாட்கள் திருவிழா முழுவதும் கோவிலை சுற்றி வளர்த்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோவில் முழுவதும் அழகிய வண்ண மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சன்னதி தெரு 4 மாத வீதிகளில் திருவிழா கோலம் பூண்டது. நீ கட்டு விட்டியா? Bye.
वैराजाहि शीघ्रं मम हर्याज सर्गो